ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வில் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது சிவராமன். இதில் சோனியா அகர்வால், விக்ராந்த், அலக்கியா, மோகன் ராம், சுவாமிநாதன்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 10th அக்டோபர் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். கம்பெனியில் ஒரு ஸ்கேம் நடக்குது. அது என்னன்னா, ஒரு சில எம்ப்ளாயர்ஸோட நேம் பேரோலில் இருந்தாலும் அவங்க யாருமே அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட சேலரி மட்டும் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் கோஸ்ட் எம்ப்ளாயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேமில் தான் ஸ்ரத்தாவாக நடிச்சிருக்க அலக்கியாவோட அப்பா மாட்டிக்கிறாரு. இந்த பிரச்சனையிலிருந்து தன்னோட அப்பாவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு ஃபினான்ஷியரும் இறந்து போயிடுறாரு. இதனால ஸ்ரத்தாக்கு இன்னுமே ப்ராப்ளம் ஆகுது. அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் போவான்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ்னே சொல்லலாம். கடைசியில் இவங்க அவங்களோட அப்பாவை காப்பாத்துனாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. சோனியா அகர்வால் ஜட்ஜ் கேரக்டரில் ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் சப் இன்ஸ்பெக்டராக இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணுறதும் சரி, வர எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தன்னோட அப்பாவை காப்பாற்றணுன்ற வைராகியம், சவாலை எதிர்கொள்கிற தைரியம்னு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க அலக்கியா. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டிஎஸ் பிரசன்னாவோட சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருந்தது. அதுவும் கோத்தகிரியோட அழகை ரொம்ப சூப்பராக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு. வைகுந்தோட பிஜிஎம் இந்த இன்டென்ஸான கதைக்கு அட்டகாசமாக செட் ஆயிருந்தது. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே கோர்ட் ரூம் சீன் தான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீனை எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணோட வில் பவர் எந்த லெவலில் இருக்குன்றத டைரக்டர் ரொம்ப அழகாக இந்த கதையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.